கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 8ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு தரமான சம்பவத்தை தாங்க நம்ம கார்த்தி பண்ண போகிறாரு. என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி நேராக கடலை விட்டு வெளியில் வராள். வெளியில் வந்ததோட நம்ம அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி ஜெயிச்சிட்டியப்பா அப்படின்னு. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் சொல்கிறாரு, அப்புறம் என்ன சின்ன பாஸ், நீங்கள் தான் ஜெயிச்சிட்டிங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, இது மாதிரி உங்கள் அண்ணிங்க ஐஸ்வர்யா, மீனாட்சி, அப்புறம் உங்கள் ஒய்ஃப் சின்ன மேடம் தீபா, இவங்க பேரில் தானே ரெசார்ட்டை எழுதி வைக்கிறேன்னு சொன்னீங்க. அதுக்கான ஃபைலை எல்லாம் ரெடி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம கார்த்தி டக்குன்னு இடையில அந்த ரெசார்ட்டோட ஓனர்கிட்ட ஆடியோ பாதுக்கிட்ட, இங்கே பாருங்கள், நான் அப்போ சொன்னேன், ஆனால் இப்போ ஒன்று வேறு சொல்ல போகிறேன் அப்படின்னு. அதுக்கு ஆடியோ பதம் கேட்குறாரு, என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இந்த ரெசார்ட்டை இன்னொரு பேருக்கு எழுதி வைக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ ஆடியோ பாதம் கேட்குறாரு, என்ன பாஸ் உங்கள் அம்மா பேர் மேலேயா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இல்லை, அவங்க ஒரு முக்கியமான பர்சன். சரி தீபா எங்க அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம அபிராமி ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி ஏதோ தலையை வலிக்குதுன்னு சொல்லிட்டு தீபா ரூமுக்கு போனாங்க, இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா வரட்டும் அப்படின்னு. அந்த நேரம் நம்ம தீபா கரெக்டாக பாட்டெல்லாம் பாடி முடிச்சு கொடுத்துட்டு காரில் வந்து இறங்கி நேராக கார்த்தி இருக்கிற இடத்துக்கு வராங்க. அப்போ நம்ம கார்த்தி கேட்குறாரு, தீபா தலைவலிக்குதுன்னு சொன்னாங்களே எப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, பரவாயில்ல சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக ஆடியோ பாதத்துக்கிட்ட, இந்த ரெசார்ட்டை அப்படியே என் மனைவி தீபா பேர் மேலே எழுத போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி ஷாக் ஆகி, கார்த்தி என்ன கார்த்தி இதெல்லாம் அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா ஏற்கனவே அண்ணி ஐஸ்வர்யா மேலேயும் மீனாட்சி மேலேயும் நிறைய சொத்துகள் இருக்குது, ஆனால் தீபா மேலே எந்த சொத்துமே இல்லை. அதான் தீபா பேரில் இந்த ரெசார்ட்டை எழுதலாம்னு இருக்கேன், ஆனால் இதை வந்து ஐஸ்வர்யா அண்ணியே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தம்பி எழுதுனா என் பேரில் தான் எழுதணும், அப்போ தான் நான் இந்த ரெசார்ட்டை பார்த்துப்பேன், இல்லைன்னா நான் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி பார்த்துக்கலன்னு போங்க, தீபா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. தீபா என்னுடைய கம்பெனியில் அவ்வளோ சூப்பராக வந்து வேலை பார்க்குறாங்க, அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, தீபா நல்லா ரன் பண்ணுவாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு செமையாக கடுப்பாக்குறாங்க ஐஸ்வர்யா. டென்ஷன் ஆகி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமிக்கு ரொம்பவே ஷாக்கு, என்னடா இது கார்த்திக் கொஞ்சம் கொஞ்சமாக சொத்தை தீபா பேருக்கு மேலே எழுதி வைக்கிறானே அப்படின்னு.